தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமாயிருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கிறதுனா என்ன என்பதுதான் கேள்வி. சந்தோஷம்னா எப்பவும் சிரித்த முகத்தோடு மலர்ந்த முகத்தோடு எப்பொழுதுமே இருக்கிறதா சந்தோஷம் என்பது? ஏன்னா எல்லாரும் இந்த சந்தோஷம் ஒரு உணர்வு. கடந்த முறை நாம் பார்க்கும்போது அழுகை எப்படி ஒரு உணர்வோ சந்தோஷமும் அப்படி ஒரு உணர்வு. ஆனால் இந்த சந்தோஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வளர்ச்சியை சார்ந்த இந்த சந்தோஷம் எப்பொழுதுமே மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு சாக்லேட் கொடுத்தா குழந்தை ரொம்ப சந்தோஷமாயிடும் இல்லையா? ஒரு பெரிய ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாயிடும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த சந்தோஷங்கள் மாறுபட்டு கொண்டே இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிற பொழுது சந்தோஷம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிற பொழுது சந்தோஷம் இல்லையா? வீடு கட்டுகிற போது ஒரு சந்தோஷம், வியாதியின் பலவீனத்திலிருந்து வெளியில் வருகிற போது ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த எந்த சந்தோஷமே பர்மனெண்ட் இல்லை. பார்த்தீங்கன்னா அது ஒரு டைம்லியாக இருக்குது. மனுஷனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற நாம் எதெல்லாம் சந்தோஷம் நினைக்கிறோமோ அந்த சந்தோஷம்லாம் தற்காலிகமானதே. தொடர்ந்து நாம் சந்தோஷமாகவே என்னதுங்க இருக்க இயலாது. அப்போ வேதம் சொல்லுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் இல்லையா? அப்படியே சொல்லுது. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்படி சந்தோஷமா இருக்கிறது? சந்தோஷமா இருக்கிறது என்றால் ஏன்னா அது இருக்கவே முடியாது இல்லையா? எப்பொழுதுமே நாம் என்னதுங்க மலர்ந்த முகத்தோடு எப்பொழுதுமே இருக்க முடியாது. யூஆர் ஆல் என்னதுங்க ஹியூமன் பீயிங்ஸ். யோபு சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார். யோபு 14:22, யோபு 14:22 வாசிக்கிற பொழுது, அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றார். மாம்சமா இருந்தா அதற்கு நோவு இருக்கும், ஆத்துமாவா இருந்தா அதுக்கு துக்கம் இருக்கும். இதை நீங்க பிரிக்கவே முடியாது அப்படின்றார். அப்போ இந்த சைடு வேதாகம் இப்படி சொல்லுகிறது, ஏதாவது ஒரு நினைச்சு கவலைப்படுறது. இருக்கிறவனுக்கு இருக்கு நினைச்சு கவலை, இல்லாதவனுக்கு இல்லை நினைச்சு கவலை. கருதுனே இப்படிதான் எப்பவுமே பிரச்சனை. ஆனா வேதம் சொல்லுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அப்போ இங்க சந்தோஷம்ன்றது எதை பேசுகிறது? அப்படி இருக்க முடியுமா? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா? வேதத்தில் எப்பொழுதும் சந்தோஷமா எதெல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 வாசிக்கும் பொழுது ஆவின் கனியை குறித்து நம்ம வாசிப்போம் இல்லையா? நம்முடைய பிள்ளைகள்லாம் கூட இருந்துங்க ஆவின் கனியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா? அதில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமும் ஒரு ஆவியின் கனின்னு சொல்லுது. கரெக்டா? நீங்கள் ஆவியின் கனி கொடுக்குறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதம் சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். பல காரியங்களை நம்ம பேசுகிறோம். அன்பாக இருக்கணும்னு பேசுகிறோம், சாந்தமாக இருக்கணும்னு பேசுகிறோம், நீடிய பொறுமையாக இருக்கணும்னு பேசுகிறோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு குணாதிசயங்களாக நம்ம பேசப்படுகிறது. ஆனால் இப்போ கேள்வி என்னென்னா, சந்தோஷமும் கூட என்னதுங்க ஒரு ஆவியின் கனி தான். அதையும் நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்க பிரதர் சந்தோஷமாக இருக்க முடியுது இல்லை? ஒரே பிரச்சனையாக இருக்குது. இருக்கிற பிரச்சனைக்கு என்னதுங்க நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? அவ்வளோ பிரச்சனை இருக்குது. வேலையில் பிரச்சனை இல்லை,
ஒவ்வொருத்தருக்கும் வேலையில் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான் சொல்லலாம் இல்லையா? இப்படி பல இடங்கள் என்னதுங்க பிரச்சனைகள் மத்தியிலே என்னங்க நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது இது ஆவியின் கனி அப்படின்னா என்னதுங்க, இதை நீங்கள் கொடுக்கணும், அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இது எப்படி சாத்தியம்? சாத்தியமா? ஆமாம், சாத்தியம். வேதாகம் எந்த முறையில் சொல்லுகிறது என்பது என்னதுங்க, நான் என்னதுங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழந்தைங்க பேசலாம், பெரியவங்க தயவுசெய்து பேசாதீங்க. ரைட்டா? ஆமாம். முதல்ல நாம் எதில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம், ரோமர் 15:13 வாசிக்கிற பொழுது, ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. வேதம் சொல்லுது உங்களுடைய விசுவாசத்தில் என்னதுங்க சந்தோஷம். உங்களுடைய விசுவாசத்தில் என்னைக்காவது சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது நான் தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நிறைய பேர் நினைக்கிறதுங்க சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டு சேவித்து இருக்கிறாங்க. நான் என்னைக்காவது இந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோமா? இதெல்லாம் மகிழ்ச்சியா? நமக்கு இல்லை, நமக்கு எது மகிழ்ச்சி எது சந்தோஷம் என்றே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நினைக்கிறோம் பிள்ளைங்க மாதிரி இருந்துங்க, பிள்ளைங்களுக்கு சொப்பு கொடுத்தானுங்க சின்ன வயசு அப்படி தான் சொல்லுவோம் இல்லை. இப்போ இன்னும் டிஃப்ரெண்ட்டாக மாறி போச்சு. இப்போ ஃபோன் கொடுத்தா பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், வீடியோ கேம்ஸ்னால் பயங்கர சந்தோஷம், கேம்ஸ்னால் பயங்கர சந்தோஷம் இல்லையா? அது மாதிரி நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களே நம்ம இதுதான் சந்தோஷம் என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது இல்லைல்ல, உங்கள் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ வேதம் சொல்லுகிறது விசுவாசத்திலே எழுதுங்க ஒரு சந்தோஷம் உண்டு. இன்னைக்கு யாருக்கு கிடைக்கப்பதான் ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனாகி நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் நாம் அறிந்திருக்கிறோம். மனுஷனுடைய உபதேசத்தில் அல்ல, பாரம்பரியத்தில் அல்ல இல்லையா, பழக்க வழக்கங்கள் அல்ல. நாம் ஜீவனுள்ள தேவனை என்னதுங்க நாம் விசுவாசிக்கிறோம் என்பதுக்கு ஒரு என்னதுங்க நமக்கு எப்போதும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியதுங்க ஒரு நிகழ்வு. யோவான்ல வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, யோவான் 15:9 வாசிப்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இயேசுக்கு சொல்றார், தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்றார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அப்போ இயேசுக்கு சொல்றார், முதல்ல அந்த அதே வசனத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிக்கும் போது அப்படியே ஸ்டார்ட் பண்றாரு. என்ன சொல்றேன்னா, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும். அப்படின்னா என்னதுங்க, அவருடைய சந்தோஷம் நம்ம கிட்ட இருக்கணும், நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கணும்னா நாம் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நம்ம என்னதுங்க அவருடைய அன்பா இருக்கணும். நாம் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற போது எப்போதுமே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்ல. பொதுவாகவே கிறிஸ்துவ சபையாருக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சர்ச் மிஸ்ஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் உண்டு. அது இதெல்லாம் சந்தோஷமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அப்படின்னா இதெல்லாம் பண்ணுதுங்க சந்தோஷமா நினைக்கிறீங்களா இல்லை? அப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருந்தால் அல்லது அவருடைய பிரமாணங்களை கை கொண்டால், வேதம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா அதுதாங்க சந்தோஷம்ன்றார். இந்த சந்தோஷம் எப்போதுமே நமக்கு இருக்கும். அதனால வேதம் எப்போதும் சந்தோஷமா இருக்கல் வேதம் ஒன்று சொல்லுதுன்னா இருக்க முடிகிற காரியத்தான் வேதம் சொல்லும். நம்மளை கேட்டானுங்க எங்கெங்க சந்தோஷம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், எப்போவுமே நம்முடைய சிந்தைகள் பூமிக்குரிய காரியங்களை சார்ந்து நமக்கு என்ன, நாம் சந்தோஷத்தை தேடுவதனாலே மகிழ்ச்சியை தேடுவதனாலே அந்த மகிழ்ச்சி நமக்கு என்னதுங்க கிடைக்க மாட்டேங்குது. சமீபத்தில் ஒரு நபர் சொல்லுகிற பொழுது, ஒரு உண்மையான மதிப்பு என்பது என்ன அப்படின்னா, ஒரு நல்லா படிச்சிருக்கிறாரு, அவர் உள்ள வரும்போது என்னதுங்க அவருக்கு நாம் கொடுக்குற கணம். ஒருத்தர் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு, நாம் அவருக்கு கொடுக்குற கணம்.
ஒருத்தர் வாகனத்தில் வராரு, காரில் வராரு, அவருக்கு நமக்கு கொடுக்குற கணம். ரைட்டா? உண்மையிலேயே ஒருத்தருக்கு நம்ம எப்போ கணம் கொடுக்குறோம்? அவர் வைத்திருக்கிற பொருளை வைத்தா அல்லது நபரை வைத்தா? எப்பொழுது நாம் நபரை வைத்து நாம் என்னதுங்க கணம் கொடுக்குறோமோ அதுதான் உண்மையான கணம் நமக்கு கொடுக்குறாங்க. நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. உண்மையான அன்பு என்பது நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற போது கிடைக்கிற போது சந்தோஷம்தான். அல்லது நம்ம கிடைக்கிற பொருளை வைத்துனதுங்க நாம் சந்தோஷம் அடைவது கிடையாது. ஏன்னா நம்ம வைத்திருக்கிற எந்த பொருளும் என்னதுங்க, ஒருவேளை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், நீங்கள் எப்படிப்பட்ட பெரிய வாகனம் வாங்கினாலும் சரி, எப்படிப்பட்ட பெரிய வீடு கட்டினாலும் சரி, அல்லது எப்படிப்பட்ட மொபைல் ஃபோன் வாங்கினாலும் சரி இல்லையா, அல்லது எப்படிப்பட்ட என்னதுங்க உடை அணிந்தா இருந்தாலும் சரி, எல்லாமே என்னதுங்க பழமையாக போயிடும். நாமும் நம்முடைய குணாதிசயம், நம்மளை மதிக்கிறவங்க நமக்காக மதிக்கிறாங்களா, நாம் வைத்திருக்க பொருளுக்காக மதிக்கிறாங்களா? நாம் வைத்திருக்கிற பொருளுக்காக மதிச்சாங்கன்னா அது எப்படி இருக்கும்னா என்னதுங்க, புதுசாக ஒரு ஆடி கார் வாங்கினதுங்க, நம்மளை மதிக்கிறாங்களோ இல்லையோ, போன வாட்டி எங்கேயோ படிச்சுன்னு நினைக்கிறேன், பேர்னிங்கை பற்றி இல்லை ஸ்டொமக் பேர்னிங்கை பற்றி. ரைட்டா? வாங்கிட்டானேன்னுங்க ஒரு 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 மக்கள் இருப்பாங்க ஜென்ரலாக. ஆனால் என்ன தெரியுமா, அதனால் நம்மளை மதிக்கிறாங்க. இப்போ ஆடி காரில் வராருப்பா அப்படின்னு நம்மளை மதிச்சாங்கன்னா 4 வருஷம் கழிஞ்சு இல்லை 5 வருஷம் கழிஞ்சு அந்த கார் பழமையாக போச்சுன்னு சொன்னாங்க, பார்த்தியா ஒரு கார் கூட மாற்ற தெரில முடியல. அப்போ என்ன ஆயிடுதுன்னா நம்முடைய மதிப்பு குறைந்து போகிறது. உங்களுக்கு தெரியும் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் நம்ம டிப்ரிசியேஷன் வேல்யூ குறைந்து கொண்டே இருக்கும். நமக்காக நாமளை நமக்காக மதிக்கிறாங்களா அப்படின்னா அதான் உண்மையானதுங்க மதிப்பு. அப்போ என்ன சொல்கிறோன்னா, நம்ம சந்தோஷம் என்பது நாம் கிடைக்கிற பொருட்களினால் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சந்தோஷத்தினுடைய ஆயுசு ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க கொஞ்சம் பழைய ஆளுங்க அல்லதில் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதி வரும்போது இருந்துங்க, மார்க் வரும்போது நல்ல மார்க் எடுக்கும்போது இருந்துங்க பெருத்த சந்தோஷம். இன்றைக்கி ஏதாவது அதை சந்தோஷப்படுறீங்களா? நான் 10th எவ்வளோ மார்க் எடுத்தேன்னு தெரியுமா அப்படின்னு எதாவது சந்தோஷம் அடைகிறோமா? இல்லை. அதனுடைய ஆயுசு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 12 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வேலை கிடைச்சும் போது முடிஞ்சு போச்சு. திருமணமாகிற பொழுது முடிஞ்சு போச்சு. பிள்ளை பிறக்கிற பொழுது முடிஞ்சு போச்சு. எல்லா சந்தோஷத்திற்கும் எல்லா மகிழ்ச்சிக்கும் என்னதுங்க ஆயுசு ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாறீர்கள். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது உங்களுக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, எப்பொழுதும் இருக்கும். அதுவும் அப்போ இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ். என்னன்னா நீங்கள் கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கணும், நீங்கள் சந்தோஷம் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். இதே யோவான் 17 வாசிக்கிற பொழுது, யோவான் 17ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது இல்லையா 11 வாசிக்கிற பொழுது, நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களை நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களோடு கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் என்னதுங்க கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை என்னதுங்க சொல்லுகிறேன். அப்போ இந்த மகிழ்ச்சி என்பது என்னன்னா, எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவனோடு என்னதுங்க போகிறாரோ, போய் சேர்ந்துட்டாரோ, நான் போறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரோ, அதே மாதிரி இவர்களும் கூட என்னதுங்க நம்முடைய பெருத்த மகிழ்ச்சி என்னதுங்க இல்லையா? நம்ம எல்லாரும் ஏன் இங்கே உட்காந்து கொண்டிருக்கோம்? இன்னைக்கு டைம் மாற்றி காலங்காலத்தில் 9 மணிக்குன்னு சொல்லும்போது என்னதுங்க இல்லை, போன வாரம் எல்லாருக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். ஒருவேளை மகிழ்ச்சியாக இருந்தாலும் இருந்துங்க, ஒருவேளை சண்டே கிளாஸ் பசங்க இருக்கவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துப்பாங்க. நம்ம பசங்க இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும். என் பையன் சொல்ல போகிறான், என் பொண்ணு சொல்ல போகிறான்னு எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கேட்டதா? அது சொல்கிற வரைக்கும் தான். நல்லா சொல்ல நம்ம பசங்க முடிஞ்சு போச்சு. கேட்டதுண்ணே, நல்லா சொல்லிட்டானுதுங்க, அது ஒரு சந்தோஷம். ஆனால் என்ன சொல்கிறேன்னா, எல்லா சந்தோஷமும் என்னதுங்க கம்மி தான். ஆனால் என்ன தெரியுமா, நம்ம எல்லாரும் ஏன் இங்கே உட்காந்துருக்கிறோம்னா, நிச்சயமாக நமக்கு ஒரு இலக்கு உண்டு, பரலோகம் உண்டு. அந்த பரலோகத்தை நாம் அடைவோம். இயேசு கிறிஸ்துங்க அடைந்திருக்கிறார் இல்லையா? தான் வந்த இடத்துல அவர் திரும்பி போயிருக்கிறார். அப்போ நம்ம என்னதுங்க திரும்பி வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவார். இதை விட ஒரு பெருத்த மகிழ்ச்சி, பெருத்த சந்தோஷம் நமக்கு இருந்துங்க இல்லை. இதெல்லாம் நினைத்து பார்ப்பதே கிடையாது. நான் எங்கே போகிறேன் இல்லை, விசா கிடச்சிருச்சு, யூஎஸ் போகிறேன், யூகே போகிறேன் இல்லை அப்படின்னு சொன்னானுதுங்க,
சொல்கிறவங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி, பெற்றோர்களுக்கு பெருத்த மகிழ்ச்சி, கணவனுக்கு இல்லை மனைவியாக இருந்தால் இருந்துங்க பெரிய சந்தோஷம், கணவனாக இருந்தால் இருந்தேன் கணவனுக்கு சந்தோஷம் இல்லை. விசா கிடச்சிருச்சு, எங்கே போகிறோம், யூஎஸில் போகிறோம், இடத்துக்கு பச்சை கார்டு வாங்கிடுவோம், இப்போ துரத்தி விட்டுறாங்க. கடுதுண்ணே, என்னைக்கு அவன் ஊர் தான் இருந்துங்க பெஸ்ட்டு, ரைட்டு இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ என்னென்னா பரலோகத்துக்கு நம்ம விசா வாங்கி நீங்கள் உட்காந்துக்கிறோம், தேர்தான்னு தெரில நமக்கு. அப்படியே பிரதர் பரலோகத்துக்கு விசா வாங்கி வச்சுருக்கோமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் வாங்கி வச்சுருக்கோம். நம்ம என்னதுங்க பரலோகத்துக்குரியவர்கள், நாம் கண்டிப்பாக இருந்துங்க பரலோகத்துக்கு இருந்துங்க நம்ம போவோம். இதுதான் இருந்துங்க உண்மையான இருந்துங்க மகிழ்ச்சி. அல்லது இருந்துங்க ரைட் ஓகே சரியா. அப்போ முதல்ல இருந்துங்க நம்முடைய சந்தோஷம் என்பது நம்முடைய விசுவாசத்தில் இருந்துங்க உண்டு. இரண்டாவது சந்தோஷம், ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளா வருகிற பொழுது, அல்ல ஆமாம் ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளா வருகிற பொழுது, கீழ்ப்படியில் வருகிற பொழுது இருந்துங்க அங்கே சந்தோஷம் எப்பொழுதுமே இருந்துங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஒபீடியன்ஸ் இஸ் த மதர் ஆஃப் இருந்துங்க ஆல் சக்சஸ். எல்லா வெற்றிக்கும் இருந்துங்க அடிப்படை என்னென்னா இருந்துங்க கீழ்ப்படிதல் தான். நாம் கீழ்ப்படுகிற பொழுது இருந்துங்க ஒரு பெரிய இருந்துங்க சந்தோஷம் இருக்கும். பல டைம் நம்ம கீழ்ப்படுதல் எப்படி நினைக்கிறோம்னா ஒடுக்குதல் நினைக்கிறோம், அவமானமாக நினைக்கிறோம், சிறுமைப்பட்டத்தனமான நம்ம நினைக்கிறோம் இல்லையா? கண்டிப்பாக இருந்துங்க கிடையாது. எப்பொழுதுமே ஒபீடியன்ஸ் இருந்துங்க இட் கிவ்ஸ் the great joy. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிற பொழுது நமக்கு இந்த கீழ்ப்படிதல்னால் நமக்கு இருக்கிற ஒரு சமாதானம் இருக்கு பாருங்க. இந்த உலகத்தார் கிடைக்கப்பெறாத ஒரு சமாதானம். நம்ம வேதம் என்ன சொல்லுதுங்க? பகைக்காத, விரோதிக்காத, வைராக்கியமாக இருக்காத, பொறாமப்படாத, உனக்கு இருக்கிறத வச்சு திருப்தியாரு இல்லையா? மற்றவங்க என்ன சொன்னாலும் கவலைப்படாத. இதெல்லாம் வேதம் கொடுக்குறதுங்க சந்தோஷங்கள். இதெல்லாம் உங்களுக்கு உலகத்தில் இருந்துங்க கிடைக்கவே வேண்டியதுங்க கிடைக்காது. எப்பவுமே இருந்துங்க ஒரு ப்ரெஷர்லேயே இருந்துங்க மக்கள் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ரைட்டா? ரைட். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது பிலிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளூரில் இருந்த கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் இருந்துங்க மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அந்த திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. நல்லா பாருங்க, ஒரு பட்டணத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிற பொழுது, கீழ்ப்படியில் வருகிற பொழுது அந்த பட்டணம் இருந்துங்க சந்தோஷமாக இருக்குது. நாம் கூட பல செய்திகளை கேட்குறோம், பல நாடுகளில் பல பட்டணங்கள் இருந்துங்க இல்லையா, கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறாங்க, ஒடுக்குறாங்க, அடிக்கிறாங்க எல்லாம் கேள்விப்படுகிற பொழுது அந்த பட்டணம் எப்படி இருக்குதுங்க? அந்த பட்டணத்துடைய மக்கள் இருந்துங்க இன்னைக்கு நாம் சமாதானமாக இருந்துங்க தேவனை ஆராதிக்கிறோம். கரெக்டா? அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? இதெல்லாம் சந்தோஷமா? நமக்கு சந்தோஷம்னா என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாம் ஒன்றுங்க இன்னும் என்னதுங்க சிறுபிள்ளைத்தனமானதுங்க நாம் இருக்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் இல்லையா? ரைட், போகிறோம். மூணாவது, இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். இவைகளை நாம் சந்தோஷம் அடைகிறோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது புதிய ஏற்பாடு உபதேசத்தை குறித்து பேசுகிறார் இல்லையா? தன்னை குறித்து பேசுகிறார். 32ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது 1 to 5 வரைக்கும் வாசிக்கிற பொழுது, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உறழ்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை என்னதுங்க மன்னித்தீர். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப்படுகிற மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, நம்முடைய பாவத்தில் நமக்கு கிடைக்கப்படுகிறதுங்க மன்னிப்பு. ஏதோ ஒன் டைம் கிடையாதுங்க. நாம் ஞானஸ்நானம் எடுக்கிற போது என்னுடைய பாவங்கள்லாம் கழுகப்பட்டதுன்னு கிடையாதுங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்முடைய இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் விரும்பியோ விரும்பாமலோ, அப்போஸ்தலனாகிய பவுல் என்னதுங்க ரோமருக்கு சொல்லுகிற போது சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமலும் வெறுக்கிறதே இருந்துங்க நான் செய்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நாம் விரும்பியோ விரும்பாமலோ என்ன பண்ணுறாங்க, பல சமயம் இருந்துங்க நாம் பாவத்துக்குள்ள ஆகிறோம். வார்த்தையினாலே, செய்கையினாலே, சிந்தையினாலே, யோசனையினாலே, பார்வைகளினாலே இல்லையா, சூழ்நிலைகளினாலே பல பாவங்கள் இருந்துங்க நம்முடைய மக்கள் இருந்துங்க நம்முடைய வந்துடுது. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா மன்னிப்பு. மன்னிப்புல கிடைக்கிற சந்தோஷம் என்னதுங்க அளவிடப்பட முடியாது. இதை உணர்ந்திருக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு இதை கூட நம்ம எப்படி தான் சொன்னாதான் நமக்கு புரியுங்க, நம்பர்ல சொன்னாதான் புரியுங்க. எதை கூட, இந்த மன்னிப்பை கூட
நம்பரில் சொன்னால் நமக்கு புரியும். ஒருவேளை நமக்கு என்னதுங்க, ஒரு 20 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு வச்சுங்க, ரைட்டா? ஒரு 20 லட்ச ரூபா கடன் இருக்கு. திடீர்னு இருந்துங்க ஒருத்தர் வந்து என்ன சொல்லாருங்க, அந்த 20 லட்சம் கடன் இருந்துங்க, நான் உனக்கு கொடுத்துட்றேன், நீ ஃப்ரீ அப்படின்னு எப்படி இருப்போங்க? எப்படி ஒரு மகிழ்ச்சி ஒரு யோசிச்சு பாருங்க. இல்லை, நினச்சி கூட பார்க்க முடியாத மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா எவ்வளோ கஷ்டம்டா தினமும், இல்லை? அப்போ என்னன்னா, பாவ மன்னிப்பில் இருக்கிற நமக்கு மன்னிப்பில் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க, நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த சந்தோஷம் நமக்கு மட்டும்தான் இதுங்க கிடைக்கும், அது வேற யாருக்கும் கிடைக்காது. சங்கீதக்காரன் சொல்றார், அது உணர்ந்து சொல்லுகிறார். 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற போது, 51ஆம் சங்கீதம் 7 வாசிக்கிற பொழுது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை இடத்தில் எடுத்துக்கொள்ளாமலும், உமது ரட்சணியத்தை என்னதுங்க, சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமா ஆவி என்னதுங்க என்னை தாங்க முடியாதுங்க செய்யும். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே நம்முடைய தேவனுடைய இருதயத்திற்கு தாசனாகிருந்துங்க தாவீது சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், அவர் தவறு செய்ததுக்கு பிற்பாடு அந்த 51ஆம் சங்கீதங்க ஒரு பாவ அறிக்கையானதுங்க சங்கீதம். அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய பாவத்தை மன்னிக்கிற போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் பாருங்க. ஏன்னா நமக்கு பல சமயங்கள் என்னன்னா, பாவத்தினுடைய தன்மையை நாம் என்னதுங்க மறந்து போகிறோம். வசனம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். மன்னிக்கப்படாத எல்லா பாவங்களும் தண்டிக்கப்படும். மன்னிக்கப்படாத எல்லா பாவங்களும் தண்டிக்கப்படும். அறிக்கையிடப்படாத எந்த பாவமும் மன்னிக்கப்படாது. இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெறாமல் இருந்துங்க தங்களுடைய பாவங்கள் கழுகப்படாது. என்ன பிரச்சனைனா, நமக்கு பாவத்தினுடைய ரிசல்ட் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை நான் பெயர் பயன்படுத்தலை, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். வேதம் அந்த வார்த்தையை பதிவு செய்கிறது. எலிசாவுக்கு சொல்லுகிற பொழுது, மரணத்திற்கு ஏதுவான வியாதி. வசனம் சொல்லுது, மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி. ஒரு மனுஷனுக்கு மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்துருச்சுன்னா அவனுக்கு தெரியும், என்ன தெரியுங்க, முடிவு என்னதுங்க, மரணம்னு தெரியும். அப்போ அதை குறித்து அவனுக்கு இருக்கிற என்னதுங்க, மன உளைச்சல், மன போராட்டம், அதை சார்ந்து எடுக்கிறதுங்க சிகிச்சைகள். யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. வேதம் சொல்லுது, நீ மரணத்திற்கு ஏதுவான வியாதியை குறித்து கவலைப்படுகிறாய். எதை குறித்து கவலைப்படுறான்? பாவத்தின் சம்பளம் மரணம். இதை குறித்து நம்ம என்னதுங்க கவலைப்படுறது கிடையாது. மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் கூட சரீர பிரகாரமாக இந்த ஆத்மா என்னதுங்க உடலை விட்டு பிரிய போகிறது, அவ்வளவுதான். ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்கு பார்த்தீங்களா, இரண்டாம் மரணமாகி என்னதுங்க நரகத்தில் இருந்துங்க தள்ளப்படும். அப்போ அதனுடைய வீரியம் ஜாஸ்தி. அதனால வேதம் சொல்லுகிறது இல்லையா, மாம்சத்தை மாத்திரம் கொலை செய்து பின்பு வேறொன்றும் செய்ய திராணி இல்லாத மனுஷனுக்கு நீ பயப்படாத என்றார். மாம்சத்தை இல்லை, ஆத்மாவை நரகத்தை தள்ள வளர்கிறீங்க நீங்க பயப்படுங்கன்னு சொல்லுது. அப்போ நாம் பெற்றிருக்கிற மன்னிப்பு என்பது நாம் தினந்தோறும் சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா. அந்த பாவ மன்னிப்பு இருக்கு பாருங்க, ஒவ்வொரு முறையும் நமக்கு கிடைக்கப்படுகிறது செய்யக்கூடாதுங்க. ஆனா வேதம் சொல்லுது, செஞ்சுட்டா நமக்கு ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறார். என்ன சிஸ்டம்? உன்னுடைய பாவத்தை என்னதுங்க அறிக்கையிடு. நமக்கு பாவத்தினுடைய வீரியம் தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா அதை குறித்து பெருசா வருத்தப்படுவது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். முடிச்சிடும், போறோம். அடுத்தது 4வது. இன்னைக்கு நிறைய பேச முடியாது, கேட்டதுறேன். ஆமா, 4வது சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது 133ஆம் சங்கீதம் இல்லையா. ஆஃப்டர் லாங் டைம் நம்ம கொடுங்க இன்னைக்கு இப்படி இந்த ஒரு நம்முடைய பிள்ளைகளை சார்ந்து இன்றைக்கு ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்குது இல்லையா. 133ஆம் சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும்
எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் இறங்கும் பணிக்கும் உப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பல சகோதரர்களுக்குள்ளா இருக்கிறதுங்க இந்த ஃபெலோஷிப் இருக்கு பார்த்தீங்க, இந்த ஐக்கியம் இருக்கு பார்த்தீங்களாங்க, அது ஒரு பெரிய என்னதுங்க ஒரு சந்தோஷங்க. என்னன்னா இது ஒன்றா சேர்ந்தா பிரச்சனை ஆகிடுமோ, ஒன்றா பேசினா தேவையில்லாமல் பேசுவோமோ, ரைட்டா? இந்த அச்சம் ஒரு சைடு எப்பொழுது மக்களுக்கு என்னதுங்க இருக்கும். கரெக்டா? தூரமாக யாரும் சொன்னாங்க சமயத்தில், தூரமாக இருந்து நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கியா, கரெக்டா? ஆமாம், கரெக்ட். அது ஒரு சந்தோஷம். அதாவது இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எதை எப்போ தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஃபெலோஷிப் டஸ் நாட் மீன் என்னதுங்க இன்டர்ஃபியரிங் என்னதுங்க பர்சனல் மேட்டர்ஸ். டெஃபினெட்லி நாட். அது கிடையாது ஃபெலோஷிப்ன்றது, இல்லையா? ஃபெலோஷிப் இஸ் அபவுட் என்னதுங்க லிவிங் இன் எ காட்லி லைஃப் என்னதுங்க, இன் எ காட்லி அட்மாஸ்பியர் என்னதுங்க ஹேவிங் என்னதுங்க ஃபெலோஷிப். ஃபிலோமோனில் வாசிக்கிறது பாருங்க, உருண்டு உதாரணம் சொல்லுகிற போது ஃபிலோமோனில் வாசிக்கிறோம் 7ஆம் வசனம். ஃபிலோமோன் 7ஆம் வசனம், ஒரு அதிகாரம் தான் இருக்குது தெரியுங்களா? ரைட். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். பவுல் ஃபிலோமோனுக்கு எழுதும்போது சொல்றாரு, ஃபிலோமோன் தனிப்பட்ட முறையில் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறார். ரைட்டா? தனிப்பட்ட முறையில் நிறைய பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அந்த உதவியை பற்றி பேசுகிற பொழுது சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள், ஒருத்தருக்கு இல்லை நிறைய பேருக்கு அவர் தனிப்பட்ட முறையில் ஹெல்ப் பண்ணியிருக்கார். யாருங்க? ஃபிலோமோன், இல்லையா? உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அப்போ ஒருவரால் இன்னொருத்தருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும், இல்லையா? இங்கே ஃபிலோமோன் அவரை சுற்றி இருந்த மக்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ரைட்டா? கொரிந்தியர்ல வாசிக்கிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது இப்படி சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6லிருந்து வாசிக்கிற பொழுது, ஆமா 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6லிருந்து, ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். இப்ப பாருங்க, தீத்து தூரமா இருக்கிறார், பவுல் அண்ட் டீம் இங்க இருக்கிறாங்க. அப்போ தீத்து வருகிற பொழுதுங்க வந்துட்டானே அப்படின்னு வருத்தப்படாம தீத்து வருகிற பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இல்லையா? அவர் சொல்றார், அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். அப்போ பவுல் சொல்றாரு, நான் சந்தோஷப்படுறேன் உங்களுடைய செயல்களினாலே, இல்லையா? தீத்து வந்ததுனாலே உங்களுடைய காரியங்கள் தீத்து எங்களுக்கு சொல்லுகிற பொழுது என்னங்க அதை நான் கேட்கிற பொழுது என்ன பண்றேங்க சந்தோஷப்பட்டேன். என்ன செஞ்சாங்கன்னு நீங்க அப்புறம் பார்த்துங்க, ரொம்ப டீட்டெயிலாக போக முடியாது. அப்போ இங்க 2 காரியம், தீத்து வருகிற பொழுது பவுல் அண்ட் டீம் என்னதுங்க ஹேட் என்னதுங்க ஜாய். 2வது அவர்கள் செய்த செயல் என்னதுங்க பவுலுக்கு என்னதுங்க மிகுந்த சந்தோஷத்தை என்னதுங்க கொடுத்தது. 3வது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, பிலிப்பியர் 4:10 சபைக்கு எழுதும்போது ஃபிலோமோன் தனியாக ஹெல்ப் பண்ணாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, பிலிப்பியர் 4:10 வாசிக்கிற பொழுது, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்னதுங்க பிலிப்பு சபையார் உதவி செய்கிற பொழுது பவுல் சொல்றாரு, நான் சந்தோஷப்பட்டேன். இது கிறிஸ்துக்குள்ளா இருக்குதுங்க ஒரு சந்தோஷம், இல்லையா? 2 யோவான் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, 2 யோவான் 12 உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகியத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். முகமுகமாக பார்க்கிற போது ஒரு சந்தோஷம். இன்னைக்கு என்னன்னா எல்லாத்தினுடைய நல்ல உணர்வுகளையும் நம்ம இழந்து போகிறோம். ஒரு காலத்தில் அப்படி கிடையாதுங்க. ஒரு கடுதாசி, ஒரு இன்லேண்ட் லெட்டரு, ஒரு போஸ்ட் கார்டு போட்டோம்னா இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகுங்க, ரைட்டுங்களா? அப்புறம் அங்கேருந்து பதில் வரும்போது
ஒரு 10 நாள் ஆகுங்க. அந்த கடிதங்களுக்காக நீங்க காத்திருப்பாங்க. அந்த கடிதத்தை வாசிக்கிற போது ஒருத்தனுக்கு பெருத்த மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு எப்போ இந்த ஃபோன் வந்து எனக்கு மனசுல உலகம் சுருங்கிடுச்சுருந்தாருங்க, எந்த உணர்வையும் நம்மளால அனுபவிக்க முடியல. ஏன்னா வீடியோ காலில் பார்த்துறோம் அப்படின்னு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கேட்டா. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. அப்போ பவுல் சொல்றாரு, நான் முகமுமாய் பார்க்கிற போது ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. இல்லையா? அன்னைக்கு இருந்துங்க பசங்க ஹாஸ்டலில் படிக்கிறாங்க, வெளிநாட்டில் வேலைக்கு போகிறாங்க, திரும்பி வரும்போதுங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அவங்ககிட்ட அந்த வாய்ஸ் கூட எனக்கு கேட்க முடியாது, அவங்களோட முகத்தை நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. இல்லை, டெக்னாலஜியே மாறி போச்சு. டெல்லியில் இருந்தால் என்ன 2 மணி நேரத்தில் இருந்துங்க சென்னைக்கு வந்துடலாம். அன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. டெல்லிக்கு போனால் போனதுங்க 2 நாள் ஆகுங்க, 48 மணி நேரங்க. ஆனால் இன்றைக்கே 36 மணி நேரம் ஆகிடுது சொல்கிறேன் ட்ரெயினில் போனால். அப்போது அந்த உணர்வுகள் இல்லை. அப்போ இங்கே பவுல் சொல்றாருங்க, இந்த ஃபெலோஷிப் எப்படி இருக்கு பாருங்க. அவர்களை பார்க்கிற பொழுது என்ன பண்ணாங்க, சந்தோஷம் இருந்துச்சு. இப்போ வரேன்னு சொன்னா, ஐயோ வரேன்ட்டானே என்ன பண்ணுறது, மாறி போச்சு போல. அப்போ அந்த சந்தோஷத்தெல்லாம் நம்ம இழந்து போகிறோம். கிறிஸ்துக்குள்ளாக சகோதரர்களை ஒருமித்து வாசம் பண்ணுகிற பொழுது, கூடுகிற பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. டு வி ரியலி என்ஜாய் தட்? நம்ம ஒன்றா உட்காந்து நல்ல காரியங்களை பேசணும் இல்லையா? அதான் சொல்றேன், ஃபெலோஷிப் டஸ் நாட் மீன் என்னதுங்க இன்டர்ஃபியரிங் in பிரைவேட் மேட்டர்ஸ். அவரோட பிரைவேட் விஷயத்தை போய் என்னதுங்க தெரிஞ்சுக்கிறதோ கேட்கறதோ இல்லை, ஒன்றா இருக்கணும் இல்லையா? கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். வசனம் சொல்லுது, கர்த்தர் கவனித்து கேட்பார். இப்போ நம்ம பேசுறது யார் கேட்குறாருங்க? அவர் கேட்குறாரு. அவர் கேட்குறாருன்னு நம்ம நினச்சோம்னா பேசும்போது கவனமாக இருப்போம். கேட்டுதானே? நம்ம ஊரில் சொல்லுவாங்க, செவுத்து கூட காது இருக்குது இல்லை? வசனம் சொல்லுது இல்லையா, ஆகாயத்து பறவைகள் என்ன பண்ணுமா, அதை கொண்டு போயிடுதுங்க சேர்க்குமா. வசனம் சொல்லுது. அப்போ இந்த சகோதரர்கள் கூடுகிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, கிரேட் ஜாய். அதை நம்ம என்னதுங்க கரெக்டான என்னதுங்க லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னு சொன்னால் இட்ஸ் a கிரேட் ஜாய், பெரிய சந்தோஷம். பவுல் சொல்லும்போது பிலோமோன் பவுல் சொல்லும்போது தீத்து வரும்போது அவனை பார்க்குற ஒரு சந்தோஷம். இவங்களாம் ஏங்க எங்கேயோ பிறந்தாங்க, எங்கேயோ வளர்ந்தாங்க இவங்களாம் இல்லை, ஆனால் பார்க்குற போது எனக்கு சந்தோஷம். இன்றைக்கி கூட இருந்துங்க நிறைய சகோதரர் இருந்துங்க பல நாள் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் எல்லோரும் இருந்துங்க இங்கே பார்க்குறீங்க இல்லையா? அது ஒரு சந்தோஷம். கேட்டுதுனே? ரைட், சரி, கடைசியாக முடிச்சிடுறேன். ஆமாம், இன்னும் நிறைய இருக்குது, போகிறோம், இதெல்லாம் முடிச்சிடலாம். ரைட், இப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. அதற்காக இருந்துங்க நாம் கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அதாவது உங்களுக்கு தெரியும் பிரச்சனை என்னென்னா, அங்கே யூதேயாவில் இருந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, மோசேயுடைய பிரமாணத்தை கைக்கொள்ளுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து ஒரு பெரிய வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எருசலேமுக்கு போகிறாங்க. மூப்பொருத்தில் அப்போஸ்தலருங்க போகிறாங்க. அதான் சம்பவம் 3ஆம் வசனத்தில். அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டு அனுப்பப்பட்டு பெனிக்கே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியார் மரம் திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லோருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அப்போ ஒருவர் ரட்சிக்கப்பட்டாங்க அடுகிற பொழுது இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரட்சிப்புக்கு நம்ம சந்தோஷப்படணும் ஆரம்பத்தில், அடுத்து நம்முடைய ஐக்கியத்துக்கு சந்தோஷப்படணும். இன்னொன்று, மற்றவர்கள் ரட்சிக்கப்படுகிற போது நமக்கு சந்தோஷம். நீங்கள் ஏதாவது அனுபவிச்சிங்களா எனக்கு தெரியல, யாராவது கூட்டு வந்துருக்கீங்களா நீங்கள், உங்களுடைய கூட பிறந்தவங்க இல்லை நண்பர்கள் இல்லையா, உங்களுடைய என்னதுங்க யாராவது கூட்டு வந்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவங்க ரட்சிக்கப்படுகிற பொழுது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அது பெருத்த சந்தோஷங்க. நிறைய பேர் சிலர்லாம் அதை அனுபவிச்சிருப்பீங்க. உங்களால் ஒரு ஆத்மா கிறிஸ்துவுக்குள்ளாக வருது அப்படின்னு சொன்னால் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி இல்லையா, சாவி, இன்னைக்கு ஒரு கேரக்டர் கூட இருக்கிறார், சாவி வச்சுக்கிறவர் யாருங்க, பேதுரு, பரலோகத்தின் திறவுகோல், கரெக்டுங்க. அவர் அறிமுகப்படுத்தினவர் யாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட, அந்திரேயா. அந்திரேயா என்னதுங்க பேதுருவை கூட்டிட்டு வந்து இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. கட்சியில் பார்த்தா இருந்துங்க பேதுரு பெரிய ஆயிட்டாரு, ஆனால் அந்திரேயா கேட்குறதுங்க ஸ்டொமக் ஃபயரால. அதான் ஆச்சரியம். என்ன ஆச்சரியம், பேதுரு பெரிய ஆள் ஆயிட்டாரு, ஆனால் அந்திரேயா என்ன பண்ணலங்க, ஆனால் அவரு எனக்கு ஒரு அப்போஸ்தலன் தான். கரெக்டுதானே? அப்போ என்ன சொல்கிறோன்னா, மற்றவர்கள் ரட்சிக்கப்படுகிற பொழுது ஒரு சந்தோஷம் வரும். நீங்கள் தயவுசெய்து பாருங்கள், அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சது கிடையாது. ஒரு சிலர் மட்டும் தான் இங்கே அனுபவிச்சிருக்கீங்க. ஏன்னா எனக்கு தெரியும் இல்லையா, யார் 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 யாரை கூட்டு வந்தீங்கன்னு, அதான் எனக்கு தெரியும். கேட்டா அது பெருத்த சந்தோஷம். கீழே சொல்ல 3 யோவான் 1 வாசிக்கிற பொழுது,
அது ஒரு சந்தோஷம். நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிற பொழுது, மற்றவர்கள் கீழ்ப்படுகிற பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுக்கு எழுதுதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். பவுல் சொல்றாரு, அவன் ரொம்ப நல்லா இருக்கான்ப்பா, அவன் பயங்கரமா உண்மையானவனா இருக்கான்னு சொல்றது சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இருந்துங்க எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் இருந்துங்க உண்மையாய் செய்கிறாய். அப்ப என்னன்னா, ஒரு கீழ்ப்படுகிற போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்மளால ஒருத்தர் இருந்துங்க கீழ்ப்படுகிறார் என்று சொல்லுவதுங்க அது ஒரு பெருத்த மகிழ்ச்சி. அதனால தான் இருந்துங்க இந்த மார்ச் 31ஆம் தேதி இருந்துங்க அந்த மீட்டிங் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. உங்களுக்குலாம் அந்த மகிழ்ச்சி இருந்துங்க கிடைப்பதற்கு வாய்ப்பு. அப்படிலாம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் கடுங்க, நான் மகிழ்ச்சியா இல்லை, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. நீங்கள் அதாவது கர்த்தர் தயவுள்ள இருந்து நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் பார்த்தா டேஸ்ட் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சில விஷயங்களை நம்ம டேஸ்ட் பண்ணால் தான் இதுங்க சொல்ல முடியும். கேட்டுதுனேன், அது இல்லாட்டி சொல்ல முடியாது. நீங்கள் யாராவது ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து அவர்கள் உங்களுடைய வழிநடத்தலால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குங்க, அது ஒரு சந்தோஷம். இதுதான் வேதம் சொல்லுது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கா, நீங்கள் எப்பொழுதும் கூட்டுவாங்க, எப்பொழுதும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுது. நம்ம என்ன பண்ணுறான், அந்த சந்தோஷம்லாம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு வீடு கிடைச்சா சந்தோஷம், கல்யாணம் ஆனால் சந்தோஷம், பிள்ளை பிறனாக்கா சந்தோஷம் இல்லையா? கரெக்டுதானே? ஃபோன் வாங்கினா சந்தோஷம், ட்ரெஸ் வாங்கினா சந்தோஷம், இந்த எந்த சந்தோஷமும் இருந்துங்க உங்களுக்கு இருந்துங்க எப்பொழுதும் இருக்காது. எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரே சந்தோஷம் இருந்துங்க வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கு. நிறைய காரியங்களை போதும், நேரம் ஆயிடுச்சு போகிறோம். ஏன்னா நம்முடைய பிள்ளைகள்லாம் காத்திருப்பாங்க. பிள்ளைகள் காத்திருக்கிறாங்களோ இல்லையோ, பெற்றோர்கள் காத்திருப்பாங்க. கரெக்டுதானே? அப்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா இந்த உலகத்தில் பல கவலைகள் இருக்குது இல்லையா? ஏன்னா மக்களுடைய வேலையே என்னதுங்க, கவலைப்படுவது தான் மனுஷனுடைய வேலை. அதுதான் மனுஷன். அதான் வசனம் சொல்லும்போது யோபு சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறாருங்க, அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்க மட்டும் அதுக்கு துக்கம் உண்டு, அதை நீங்கள் பிரிக்கவே முடியாது. ஒன்று முடிஞ்சா இருந்துங்க வாழ் போனால் இருந்துங்க கத்தின்ற மாதிரி இருந்துங்க ஏதாவது நினச்சிருந்தீங்க சங்கடப்பட்டுனே இருக்கணும். அதுதான் மனுஷனுடைய தன்மை. அப்போ உங்களுக்கு நிறைவான ஒரு சந்தோஷம் வேணுமா, வேதம் சொல்லுகிற சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணும்னா இருந்துங்க இவைகளெல்லாம் நாம் செய்தால் இருந்துங்க நாம் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.